நம்மை நம்முடைய தேவன் அவருடைய கண்ணின் கருமணி போல காத்து இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த நாளிலே இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்முடைய ஆவியானவருக்கு ஒரு பாடலை பாடி நாம் ஆனந்த பலிகளை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தேன், தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தேன், தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஈசோப்பின் கழுவும் இன்றே சுத்தமாவோம், ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்பாவும் சமூகத்து அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட
மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தெவிட்டாத பாக்கியமாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் மாறா நேசராய் நம் நெஞ்சினிலே குடியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வீக கூடாரமாகிய நம்முடைய தேவனின் சந்நிதியை நாடி ஓடி தேடி அவரை ஆராதிக்க நாம் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்க வேண்டும் என்றால்
நாம் நம்முடைய கர்த்தரை தெய்வீக கூடாரமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கல்வாரி திருப்பீடமாய் இருக்கிறார். கரைபோக்கும் திரு ரத்தமாய் இருக்கிறார். அவர் உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாமும் அதே போல நம்முடைய தேவனுக்காக நம்மை நாம் பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம் நம்முடைய தேவனிடத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஈசோப்பிலினால் கழுவி சுத்தமாக்கும்படியாக நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உறைகின்ற பனியை போல நாம் வெண்மையாவோம். ஆமென். நம்முடைய தேவனுடைய திரு வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே அவருடைய அப்பங்களாய் நாம் அவருடைய திருப்பாதம் அமர்ந்து துதிக்க ஏங்கி தவிக்கிற வண்ணமாய் நாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆமென். உலகத்தின் வெளிச்சமாய் நாம் சுடர் விடுவோம். ஆமென். நம்முடைய தேவனுக்காக நமக்காக நம் தேவன் அடிக்கப்பட்டார். இந்த நாளிலே நம்முடைய தேவனுக்காக நாம் அவருடைய சுடர் வழியாய் நாம் சுடர் விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆனந்த தைலத்தினாலே நாம் அபிஷேகம் பண்ணும்படியாக நம்மை அனல் மூட்டி எரிய விடும்படியாக நம்முடைய தேவனிடத்திலே நாம் கதறி வாஞ்சையாய் கேட்போம். ஆமென். தூபமாய் நறுமணமாய் அவருக்கு துதிகளை செலுத்துவோம். ஆமென். என்னாலும் எப்பொழுதும் எல்லா ஜெபத்தோடும் நாம் ஆவியிலே கருத்தாய் நம்முடைய கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்பொழுது நமக்கு புதிய ஜீவன் தந்து மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே நாம் மகிமையிலே நுழைவதற்காக நம்முடைய தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிமையான நாட்களாக இருக்கும். ஆமென். நம்முடைய கர்த்தரிடத்திலே நாம் மிகுந்த ஆறுதல் அடையலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆறுதலின் தேவன் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போதும் கூட கர்த்தருடைய இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் தியானிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே 119ஆம் சங்கீதத்திலே கடந்த நாளிலே 32ஆம் சங்கீதம் வரை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 33ஆம் சங்கீதத்திலிருந்து 33ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். ஆமென். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலே 33லிருந்து 40 வரை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை
உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமென். கர்த்தருடைய பிரமாணங்களின் வழியை நமக்கு நம்முடைய தேவன் போதிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை அவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நமக்கு கர்த்தருடைய பிரமாணங்களின் வழியை நமக்கு போதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்திலே, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஆமென். கர்த்தரிடத்திலே நாம் அப்படி வாஞ்சையாய் கேட்கும் பொழுது அவர் நமக்கு அவருடைய வேதத்தின் ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென். நாம் கர்த்தரிடத்திலே நாம் முழு இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வேதத்தின் ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய பாதைகள் செம்மையான வழியிலே நடத்தப்பட வேண்டுமென்றால் நம்முடைய தேவன் நம்மத்திலே வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நாம் கை கொள்ளவில்லை என்றால் நம்முடைய பாதைகள் சிதைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின் பாதையிலே நாம் நித்தமும் நடக்கும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவரே, நான் உம்மிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று உம்முடைய கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும் என்று நாம் வாஞ்சையாய் நம்முடைய தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் பொருளாசைக்கு சாராமல் அவருடைய சாட்சிகளை சாரும்படி நாம் நம்முடைய இருதயங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள யாவையும் மாயை. ஆமென். அந்த மாயையை நாம் பாராதபடி அவருடைய வழிகளில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரே எனக்கு தாரும். என்னுடைய இருதயங்களை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தந்து என்னை உம்மிலே உறுதிப்படுத்தும் என்று நாம் கர்த்தரிடத்திலே கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியிலே நிந்தையினால் அஞ்சி விலகி வாழும் வாழ்க்கையை விட்டு அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிந்தைகள் நெருக்கங்களை பார்க்கிலும் இந்த பூமியிலே நாம் வாழ்வதை பார்க்கிலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு இன்னும் குறுகிய காலமே இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. அதிலே நாம் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் அதிலே நம்முடைய கர்த்தர் நம்மை தப்புவித்து பரலோக ராஜ்யத்திலே நம்மை கடந்து போக பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாட்கள்
மிகுந்த மிகுந்த சமீபமாய் இருக்கிறது. நம் மத்தியிலே நம்முடைய கர்த்தர் வரும் நாளோ சீக்கிரமாய் இருக்கிறது. நாம் அதை அறிந்து நம்முடைய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த பாதையிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாட்களிலே நாம் தண்டனை வாங்காதபடி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த பாதையிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் நம்முடைய இருதயத்திலே உறுதி கொண்டு நாம் ஏற்று அவருடைய வழியிலே சத்தியத்தின் வழியிலே நாம் நடப்போம். ஆமென். அவருடைய கட்டளைகள் மேல் நாம் வாஞ்சையாய் இருந்து அவருடைய நீதியினாலே நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். கர்த்தர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் இந்த பூமியிலே எதை குறித்தும் கலங்காதபடி எதை குறித்தும் சிந்திக்காதபடி நம்முடைய கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நமக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஏற்ற வேளையிலே நமக்கு தந்து வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே இந்த வேளையிலே நாம் சில நிமிடங்கள் நாம் அவரை தலை வணங்கி அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அவருடைய பரிசுத்த பாதத்திலே நாம் சிறிது நேரம் ஜெபிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே நீர் எங்களை கொண்டு போய் சேர்க்க போறபடினாலே நாங்கள் ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களை காண செய்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை உம்முடைய கண்ணின் கருமணி போல காத்து கொண்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்து காத்து கொண்டபடினால காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை ஆண்டவரே நீர் ஜீவன் தந்து பாதுகாத்து கொண்டு இந்த காலை வேளையிலே எங்களை நீர் விழிக்க பண்ணினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மனமாய் உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே, எங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மனம் இறங்கி உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, எம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இறங்கி கிரியை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் அப்படியாய் நீர் பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே பக்தி வைராக்கியமாய் நீர் காத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியாய் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்த பாதையிலே நீர் நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பும் தயவும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் எங்களை ஆண்டு இந்த நாளிலே வழி நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் உலகத்திலே நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே பஸ் ஓட்டும் டிரைவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ரயில் ஓட்டும் ஓட்டுநர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கப்பல் ஓட்டும் மாலுமிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விமானம் ஓட்டும் பைலட்டுகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் பயணம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
யாவரையும் என் கர்த்தர் பரிசுத்தமாய் காத்து பக்தி வைராக்கியமாய் காத்து, ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே நீதியின் வஸ்திரங்களை தரித்து அவர்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தர போறதற்காக இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலே தகப்பனே அப்பா வாகனங்கள் ஓட்டி செல்லும், டூ வீலர் ஓட்டி செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் ஆண்டவரே நல்ல கவனத்தை தரும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய கர்த்தாவே கிருபையினாலே அவர்களை இந்த நாளிலே அப்பா எந்த ஒரு விபத்துக்களும் நேரிடாதபடி கர்த்தர் தாங்கி வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பன் தாமே காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்யும் டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக வியாதியஸ்தர்களை என் கர்த்தர் சுகப்படுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே போலீஸ் வீரர்களை என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இராணுவ வீரர்களை என் தேவன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தீயணைப்பு படை வீரர்களை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே ஜனங்களுக்காக அவர்களுடைய பணிகளை செய்யும் பொழுது என் கர்த்தாவே அவர்களுக்கு எந்த ஒரு விபரீதமும் நேரிடாதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே பட்டாசு தொழில் செய்ய போகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே குடி போதையிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தகப்பன் விடுதலை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கடன் பிரச்சனையிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே உம்முடைய வசனங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் நீர் உறுதிப்படுத்த போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்க சுவிகார புத்திரம் கொடுத்த தேவனே எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா சுகவீனர்களுக்காக என் கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறோம். என் கர்த்தாவே சுகவீனர்களை என் கர்த்தர் சுகப்படுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். குருடரின் பார்வைகளை நீ திறக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். குஷ்டரோகிகளை என் கர்த்தர் சுஸ்தமாக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உடவர்களை என் தகப்பன் நடக்க வைக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாளிலே நீர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாளிலும் நடக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளிலே தகப்பனே அப்பா சொந்த தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் விருத்தி அடைய பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அவர்கள் செய்யும் தொழில் சொந்த தொழில் யாவும் ஆண்டவரே அப்பா மேன்மேலும் மேன்மேலும் பெருக ஆண்டவரே சுகபோகமாய் நடக்க கர்த்தாவே சுமூகமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அதிலிருந்து மிகுதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் தகப்பன் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே அப்பா கர்ப்பஸ்திரிகளுக்கு என் கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை கணவனால் கைவிடப்பட்டவர்களை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை கணவனை இழந்து விதவை கோலத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே தாய் தகப்பன் இல்லாமல் ஆண்டவரே திக்கற்று போய் இருக்கும் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் துணை நின்று அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து நீர் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் பழுகி பெருக பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். என் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு செய்கிற கரங்களை நீர் இருமடங்காய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு செய்வது ஆண்டவரே உமக்கு செய்கிற
ஆண்டவரே சமானமாய் இருக்கிறது. ஆண்டவரே அதை நீ ஆண்டவரே இருமடங்காய் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வர போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் எங்களை ஆண்டு வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே காத்து நிற்கும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தகப்பனே இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்றதை என் கர்த்தர் ஏற்ற வேளையிலே தந்து இந்த நாளிலே இருக்க இடமும் உண்ண உணவும் ஆண்டவரை உடுத்த உடையும் என் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க போற உடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தில் வந்த மருமக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர குழந்தைகளை ஆசீர்வதியும், பேத்திகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிறைந்து காணப்பட ஆண்டவரே அப்பா அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களும், யாக்கோப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களும், ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்களுக்கு என் தகப்பன் நீர் கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பன் உம்முடைய நீர் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரை ஐஸ்வர்யவான்களாய் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே எங்களை ஆண்டவரே பள்ளிக்கு பெருக பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களை நீர் நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியின் தேவனே அப்பா உம்முடைய அப்பா பரிசுத்த ஆவியினாலே இந்த நாள் முழுவதும் எங்களை நிறைந்து காணப்பட போற உம்முடைய நல்ல கிருபைக்காக செய்ய போற கிருபைக்காக துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் இந்த நாள் முழுவதும் எங்களுடைய தேவைகள் அனைத்தை சந்தித்து எங்களை வழி நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய பொற்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். என் தகப்பன் இந்த நாளிலே அப்பா எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். தாழ்த்தி தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.